ஹலோ ஸ்பாட்டன்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன் அண்ட் டிசிப்ளின். இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் அதை பார்க்கணும். மோஸ்ட்லி மோட்டிவேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் மோட்டிவேஷன் ஆக போகிறீங்கன்னு தெரியல. ஸோ அப்படி மோட்டிவேஷன் ஆனீங்கன்னா நீங்கள் மோட்டிவேஷன் ஆகுறீங்க, அது தப்பு தான் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இதை பார்த்துட்டு நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம், யாருக்கிட்டே கேட்குறோம், இல்லை யாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் உருப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பாக பெருசாக இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம். ஆனால் ஆரம்பித்து ஒரு நாள் இல்லை 2 நாள் எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாமுக்கு வந்து நான் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்மளும் உடனே சேர்ந்து ஆமாம் நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சு ஒரு நாள் படிப்போம், 2 நாள் படிப்போம். அப்புறம் கண்டினியூஸாக வந்து படிக்கணும்னா படிக்க முடியாது. இதுதான் மோட்டிவேஷன். ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க சொன்ன வார்த்தைக்காண்டி வந்து நம்ம ஒரு மெனக்கட்டு மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணுறோம். அதுதான் மோட்டிவேஷன். ஆனால் டிசிப்ளின் அப்படி கிடையாது. டிசிப்ளின் வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கே ஒரு விஷயம் தோணும், இது நல்லா இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தோணும் போது அதை வந்து நம்ம கன்வின்ஸாக பண்ணுவோம். அதாவது அது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதனால நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ ரொட்டீனாக பண்ணுற ஒரு ஒர்க் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் தான் நமக்கு வந்து ரொம்ப தேவை. ஏன்னா அதோடைய பாதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து அது வந்து நமக்கு தெரியாது, நம்ம ஒரு லட்சியத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபீலை கொடுக்காம அதை நம்மளுடைய வேலை, நம்மளுடைய கடமை அப்படின்னு செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் மோட்டிவேஷன் ஆகாமல் டிசிப்ளினாக ஒரு ஒர்க்கு செய்யுங்க. அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நான் அந்த ஒர்க்கான சக்ஸஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் இந்த வீடியோட. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடல அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதோடைய விளைவாக தான் இப்போ வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த வீடியோவே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, இல்லை மோட்டிவான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவே. ஓகேவா? ஸோ பாய். இனிமேல் அடுத்த வாட்டி மோட்டிவேஷன் பண்ணாதீங்க, டிசிப்ளினாக இருக்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுங்க. ஓகேவா?